ஓகே சார். இப்போ வந்து படத்தோட ஓவர்சீஸில் அதோட மார்க்கெட் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? இல்லை, ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மலேசியா வாங்கினவர் தான் ஆடியோ லான்ச்சே பண்ணுறார். டெத்தோ மாலிக் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். கோட் அவர் தான் வாங்கினார், கூலி அவர் தான் வாங்கினார். அவர் எப்படி வாங்கினார்னா, ஒரு படத்தை வாங்கினார்னா அந்த நாட்டில் படத்தை ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொமோஷன் எந்தெந்த வழியில் பண்ண முடியுமா. இப்போ கபாலி அவர் தான் வாங்கினார். கபாலியில் பார்த்துருப்போம் ப்ரமோஷன். ஆமாம். ப்ரொமோஷனில் அவர் வந்து நம்பர் 1. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் கலைப்புலி தானு மாதிரி அந்த ஊரில் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் அந்த ஈவெண்ட்டே பண்ணுறார். பல கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் திறறாங்க. 1,00,000 பேருக்கு கிட்டத்தட்ட 1,00,000 டிக்கெட்டு போட்டுருக்குறாங்க அப்படின்னா பார்த்துங்க. மலேசியா ப்ரைஸே அவ்வளோ விற்றுருக்கு. அவ்வளோ வந்திருக்கு. அதுவே ஒரு படத்தினுடைய ஒரு பட்ஜெட் தாண்டி போயிடும். அதுவே ஒரு படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கலெக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அது ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் போட்டு வைக்கலாமா, இங்கே விற்றா தான் தெரிஞ்சு போயிடும், அதனால் அங்கே போய் விற்று நீங்கள் அதுலேயும் ஒரு காசு பார்க்குறீங்க, அப்போ ரசிகன் எந்தெந்த வழியில் படத்தை கொடுக்கணும் பண்ணுறீங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ஏறக்குறைய பார்த்தா அது நியாயமான விஷயமும் கூட. ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்சை பார்க்கணுன்னு ஆசைப்படுவான், தளபதி பேசுகிறத கேட்கணும்னு ஆசைப்படுவான். அதை நீங்கள் வெளிநாட்டில் வச்சு அதுக்கு டிக்கெட் போட்டு அதே ஒரு காசாக்குறப்ப அது ஒரு விமர்சனம் இருக்குது. ஓவர்சீஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஓப்பனிங் இருக்குது. பெரிய அளவில் வாங்கினவங்க எல்லாருமே அந்தந்த நாடுகளில் ப்ரொமோஷன்ஸில் இறங்கியிருக்கிறாங்க.